அண்ணா ஆப்பம், இந்த ஆப்பம் எனக்கு எனக்கு கூடு சாப்பிடு. யோ யோ, என்னய்யா இப்ப அதுக்கு என்ன அவசரம்? உனக்குன்னு முருகலா போட்டது அதுக்கு போட்டுட்டியே. காமாட்சி, நீ அப்படியெல்லாம் பேசாத. அவ குழந்தை மாதிரி. எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அவன் முகம் கொண்டா நல்லா தாங்க முடியாது. அவன் தான் என் உயிர். அப்படியெல்லாம் பேசாத. ஆமா, பாப்பட்ட ஜென்மங்க அனாதைகனாலே உனக்கு உசுறுதான். இந்த மொரட்டூரத்துக்குள்ள இப்படி ஒரு நல்ல மனசு. ஆனா உனக்கு தான் நல்ல மனசே இல்ல. ஹை, எனக்கு நல்ல மனசு இல்ல. தினம் சுட்டு சுட்டு போறேனே திங்கள. வாய் தாட்டினாலும் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. உன் வயிறு கூட நன்றி கட்ட வயிறா இருக்கும் போல இருக்கு. பின்ன என்ன, அண்ணனுக்கு மட்டும் முருவலா ஆப்பஞ்சுட்டு போடுற, அதுக்கு மேல பெசலா கட்டி சட்னி வேற. நாங்க கேட்டா வெந்ததையும் வேகாதையும் அள்ளி போடுற, அதுக்கு மேல வெள்ளை கலர்ல தண்ணியை ஊத்துற. கேட்டா இதான் சட்னிங்கிற. அப்படி என்ன உனக்கு எங்க மேல ஓர வஞ்சனா? நாங்களும் எல்லா விஷயத்திலையும் அண்ணன் மாதிரி தான். நாங்களும் சாப்பிட்டா காசு கொடுக்கறது இல்ல. யோ, நீங்களும் அவரும் ஒன்னாருவீங்களாயா? நான் அனாதை நினைப்போ எனக்கு இந்த கடையை வச்சு கொடுத்தது யாரு? நீங்களா? என்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணு தனியா பயமில்லாம இருக்கிறதுக்கு வேலி மாதிரி இருக்கிறது இவரா நீங்களா? இந்த மாதிரி மனுஷன் தான் ஊருக்கு தேவை. உங்களெல்லாம் வீட்டுக்கே தேவையில்லை தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. வீணா தகராறு பண்ணாதுங்கடா. காமாட்சி நல்ல பொண்ணு. மூலம், பவித்திரம், படர்தாமரை, விரைவீக்கம், ரத்தப்பாண்டு, ராஜப்பிளவை, நரம்பு சிலந்தி, அரையாப்பு, காக்காய் வலிப்பு, கழுதை உதைப்பு, கண்ட இடத்தில் அரிப்பு, அதனால் வரும் தடிப்பு, சொப்பனஸ் கலிதம், இப்படி 4000க்கு மேற்பட்ட சகல ரோகங்களையும் குணப்படுத்த என்ன விட்டா இந்த வட்டாரத்துல யாரடா இருக்கிறா? எங்க அப்பா எனக்கு சும்மாவா பேரு வச்சாரு? நான் சாதாரண மணி இல்லடா, மாசிலா மணி. வைத்திரையா, பள்ளி வலி. பள்ளிக்கு வலின்னா நீ ஏன் துடிக்கிற? வீட்டுல செல்லமா வளர்க்கறியா? அது இல்லைங்கயா, எனக்கு தான் பள்ளி வலி. பல்லு வலியா? எங்க காட்டு. என்ன இளவ தின்னுட்டு வந்திருக்கிறான், உடலை போட்டு இப்படி குழப்புதே. ஏயா உனக்கு இந்த பல் தேக்கிற பழக்கம் உண்டா? ஆடு மாடு தினம் பள்ளியா வளர்க்குது. முண்டோம், ஆடு மாடெல்லாம் வேட்டி சேட்டை போட்டுக்கிட்டா திரியுதுங்க. நீ அது மாதிரி திரிய. ஒண்ணு செய், நம்ம தேவராஜ் கிட்ட சாராயம் காய்ச்சறான் பாரு சோம்பு, அவங்கிட்ட போய் நீ ஒரு பேமானி, நீ ஒரு மொள்ள மாறி, நீ ஒரு முடிச்ச வைக்கின்னு கண்ட மேனிக்கு திட்டு, பல்வலி சரியா போயிடும். எப்படி? பொல்லேறு ஒரு அறை கொடுப்பான், ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கீழே விழுந்துரும். நீ என்ன பண்ற, தினம் பல் துலக்கு, வலி சரியா போயிடும். சரி, வந்ததுதான் வந்துட்ட. நம்ம கடை சகல ரோக நிவாரண டீ அடிச்சிட்டு போ. சுபையா ஐயா, காசை வாங்கிட்டு பாத்திய கழட்டி விடு. வாயா இம்ச. அடடே காமாட்சியா, என்ன வயிற்று வலி எல்லாம் சரியா போச்சா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா இன்னும் சரியாகல. கவலைப்படாத, நல்ல மருந்தா தரேன். ஏன்பா கடிகளையா, அந்த ரத்த பீஜ தைலத்துல ஒரு 4 சொட்டு எடுத்து வை. சரிங்க. இந்தாங்க, இதையும் உண்டியல்ல போட்டுருங்க. வைத்தியரையா, இதுவரை எவ்வளவு சேர்ந்திருக்கும்? நிறைய சேர்ந்திருக்கும். அப்பப்ப பேங்க்ல கட்டிக்கிட்டு தான் வரேன். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. இதா பாரு, உன்னை நான் பல தடவை கேட்டுட்டேன், பதில் சொல்லாம மழுப்பிக்கிட்டே வரேன். ஏமா எதுக்காக இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி பணத்தை சேர்க்கிற? அது என் கல்யாணத்துக்காக. ஏண்டி கோமதி, எம்படி தூரம் நடந்து வருவ? நீ வந்து வண்டியில உட்காந்துக்க, நான் நடந்து வரேன். வாடி. பரவாயில்லம்மா, ஊர் தான் வந்துருச்சு. தம்பி, காளி தம்பி, என் மருமக இடுப்பு வலி கண்டு துடிக்கிறாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போகணும். பக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்ல, வீட்லயும் யாரும் இல்ல. ஒரு வண்டி பார்த்து கொடுத்தா புண்ணியமா போகும் தம்பி. அப்ப நீ உள்ள போய் கிட்ட இருந்து கவனிச்சுக்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி தம்பி. வண்டியை நிறுத்துறா, நிறுத்துறா வண்டிய. இறங்கடா. யோ 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 யோ, ஏன் வண்டியை நிறுத்துற? எனக்கு வண்டி வேணும். வண்டி வேணா வேற வண்டியை பாரு, இத வாடகை பேசி அழைச்சிட்டு வந்தவன் நானு. என்னவா வண்டியே விலைக்கு வாங்கின மாதிரி பேசுற? என்னடா டேய், பாத்துட்டு இருக்க, இறங்கடா. யோ, இறக்குல பொல்லாதவள ஆயிடுவேன். என்னம்மா பூச்சி காட்டுற? இவன் இறக்கலன்னா நானே இறக்கிட்டு போறேன். ஏய் புறா. அம்மா, வண்டி வாடகை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அண்ணன் பேச்ச நான் மீற மாட்டேமா. இது நல்லா இல்ல, அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணிக்க, என் பேர் காளி, போலீஸுக்கு போய் சொல்லு. தம்பி, நாங்க ஊருக்கு புதுசு, பொம்பளைகளா வந்திருக்கோம், எங்க கிட்ட வம்பு பண்றியே, இது நியாயமாப்பா? அம்மா, விஷயம் தெரியாம பேசாதுங்க. நான் வீணா ஒம்புக்கு போறவன் இல்ல. அதுவும் அந்த வீட்டுல ஒரு பொண்ணு பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். வண்டி வேணாமா? நீங்கள சொல்லுங்க. அப்படியா தம்பி, இத முதலையே சொல்லிருக்க கூடாதா? நானே வண்டி கொடுத்துருப்பேனே. ஆபத்து நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியலம்மா, தப்பா நினைச்சுக்காதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. யோ, இறக்கியா? இறக்கடா எல்லாத்தையும். ஏமா வண்டி கொண்டு வந்திருக்க, சீக்கிரம் வாமா. வண்டி வேணும் வண்டி வேணும்னு கத்துனிய, சீக்கிரம் வாமா.
யோ உனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு குழந்தையா? என்ன நீ? இல்லம்மா அம்மாடி, காளி தம்பி கல்யாணம் ஆகாத புள்ள. எனக்கு ஒத்தாசை பண்ண வந்துச்சு. இந்த தாய் இதை வச்சு. வேண்டாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவும். நான் வரேன். என்னங்க என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஆபத்து அவசரம் அதான் இப்படி. பரவாயில்ல, சொந்த பொண்டாட்டிக்கு பிரசவம் மாதிரி துடிச்சு போயிட்டீங்க. உண்மையான உதவி செய்யறவங்க இப்படித்தான் இருக்கணும். நீங்க டாக்டரா? இல்ல, நர்ஸ். கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏன்? ஒண்ணுல வண்டியில இருந்து எல்லாத்தையும் எப்படி இறக்குனீங்களோ அதே மாதிரி மரியாதையா எல்லாத்தையும் ஏத்துங்க. அவ்வளவுதானே. இப்ப பாருங்க. எவன் சொன்னது இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா? என்ன விளையாடுறியா? இந்த அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு இல்லன்னா என்ன அர்த்தம்? காளி தம்பி, நீ சொல்றது மாதிரி நான் யாருகிட்டையும் பணம் வாங்கல. ஏமா என்கிட்ட பணம் கொடுத்த? இல்லைங்க, இவர் இல்ல, அவர் வேற ஆளு. அந்த ஆள் எப்படி இருப்பா? அவர் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, கொஞ்சம் குண்டா இருப்பாரு, நடுத்தர வயசு. யாரு அவன்? இவங்க சொல்றத பார்த்தா அந்த கோவிந்தசாமி பையன் மாதிரி தான் தெரியுது. அவன் தான் இந்த மாதிரி தில்லுமுல் எல்லாம் பண்றவன். ஐயோ, 300 ரூபாய் சொல்லையா போச்சா? என் மக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசாச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எங்கே போயிடாதுமா. ஐயா, அந்த காசு எப்ப வருதோ அப்ப வரட்டும். அந்த ஏமாத்துக்கார பயல நம்பி நாங்க நடுத்தரோட நிக்கிறோமே, இது பொல்லாத பையன் ஊரா இருக்கும் போல இருக்கு ஐயா. ஏமா அப்படி எல்லாம் பேசாதுங்க. எவனோ ஒரு அயோக்கியனை வச்சு இந்த ஊரையே தப்பா பேசுறீங்களா? உங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்கணும், அவ்வளவுதானே. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. டேய், நம்ம ஊர்ல வாடகைக்கு வேற ஏதாவது வீடு இருக்காடா? வாடகைக்கு வீடு நம்ம ஊர்ல எதுனே? ஒண்ணு செஞ்சா எப்படி? நம்ம ஆப்பா கடை பக்கத்துல ஒரு வீடு இருக்க, அதாடா எப்பவும் பூட்டி கிடக்குமே. அந்த வீட்டையே உங்களுக்கு முடிச்சுட்டா எப்படி? சும்மாறா, நான் சொன்னது செய்யுங்க, அவ்வளவுதான். இல்ல அண்ணே, நான் எதுக்கு சொல்றேன்? எதுக்கு சொல்ல வேணாம். ஆமா, பசங்க கூட போங்க. ஒரு வீடு இருக்கு, எப்பவும் பூட்டி கிடக்கும். அது கொஞ்சம் அசுத்தமா இருக்கும், நீங்க சுத்தம் பண்ணுக்கணும். பரவாயில்லையா? சரிப்பா. தூக்கிட்டு வாங்கடா. நீ வந்துகிட்டு இருக்கியா? ஏயா இப்படி அலையறீங்க? அடே காளியா, வாப்பா வா வா உட்காரு. என்ன கூட தவளும் உரிமையும் மட்டும் வந்திருக்குது, இந்த ஜால்ராவையும் ஒத்து உதறையும் காணுமே. நேற்று ராத்திரி 2 புலி சாப்பிட்டாச்சு, மேல ஜொய் போயாச்சு. அதான் வல்ல இந்த சொய்யாமையானுக்கு தான் ஒரு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிறேன். சுபையா ஐயா, நம்ம காளி அண்ணனுக்கு பட்டு ஸ்பெஷலா டபுள் ஸ்ட்ராங்கா டிகிரி டீ ஒன்னு போட்டு கொடு. கூட வந்திருக்குதுங்களே அதுங்களுக்கு பால் கம்மி, டிகாக்ஷன் கம்மி, சக்கரை கம்மியா சின்ன கப்ல போட்டு கொடு. என்னடா முறைக்கிற? காளி அண்ணன் முகத்துக்காக தான் கம்முன்னு இருக்கிறேன். இல்லன்னா உங்களால எவன்டா சீந்து வா. அவங்கள திட்டாதுங்க, உரத்தப்படுவாங்க. ஆமா, டீ சாப்பிட்டா இறங்கிடும்ல. இறங்கிடுங்கிறீங்களா? அப்ப இறங்காம குப்புன்னு ஏற முடியா ஒரு டீ தரேன். என்ன சுபையா ஐயா, அண்ணனுக்கு அந்த ஏணி டீ அடிச்சு விடு. என்ன இங்க பாருங்க, பிராடு கோவிந்தசாமி போய் வரான். டேய் கோவிந்தசாமி, நில்றா டேய். டேய் போடா. வீடு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டி இருந்த வீட ஜன்னல் வழியா காட்டி ஒரு பொண்ணு கிட்ட 300 ரூபாய் வாங்கினியே, சொல்லு. 300 ரூபாயா? வீடா? என்னையா சொல்ற? போய் சொல்லாத. நீ வாங்கலன்னா உன் பையில இவ்வளவு பணம் ஏதுறா? என் பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கும், 2000 ரூபாய் இருக்கும். அதை கேட்க நீ யாரியா? நான் யாரா? ஏமாத்தினது யாரு? நீதானே? ஆமாண்ணே. பணம் எங்க வச்சிருக்கேன். 25 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிட்டு டிவிய வச்சிருக்கேன். உள்ள போடா. சரிண்ணே. மன்னிப்பு கேளுடா. அக்கா என்ன காலைல விழுந்து மன்னிப்பு கேளுடா. என்ன மன்னிச்சேன்னு சொல்லுக்கா, இல்லன்னா அண்ணன் அடிச்சா கொன்னுடுவா. மன்னிப்பு கேளுடா. அடிக்கிறேன் பாருக்கா. ஏன் அவனை போட்டு அடிக்கிற? அங்க அடிச்சதெல்லாம் பத்தாதா? இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல? வீடு வாடகை கொடுக்கறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தினானே பிராட் கோவிந்தசாமி. நிறுத்தியா? அதுக்காக இவனை இப்படி அடிச்சு கொல்லணுமா? நீ குடிச்சிருக்க, அவனை குடிச்சிருக்கான். கண்டு பண்ண தெரியாம இப்படி அடிக்கிறியே. படாத இடத்துல பட்டு அவன் செத்து போயிட்டானா நீதான் என் ஜெயிலுக்கு போனோம். பாருங்கம்மா, உங்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னு. பாவி கட்டையில வரவனே, நீ நல்லா இருப்பியா? நீ அக்கா தங்கச்சி விட பிறக்கலையா? பொம்பளை ஏமாத்தி நடுத்தவரை நிக்க வச்சுட்டியாடா. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிருவேன், அழைச்சு போயிடுவேன், உருப்படவே மாட்டேன். இவனை நியாயமா கேட்ட ஒத்துக்கல, 2 போடு போட்ட ஒத்துக்கிட்டான். அவங்க பணத்தை குடுறான். ஏமா
25 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டானா அடுத்த வாரம் கொடுத்துருவானா ஏடா கொடுத்துறேண்ணே. வாடா ஏமா நல்லதுக்கு காலமே இல்லம்மா உதவி செய்ய வந்தா பாராட்ட வேணா நீங்களும் சொல்லுங்க உங்க உதவி நாங்க கேட்டோமா? ஏன் சும்மா உதவி பண்ற தொல்லை பண்ணிட்டு இருக்க? இப்படித்தான் முதல்ல ஒவ்வொருத்தரும் உதவி பண்றேன்னு வந்து நிப்பானுங்க, அப்புறம் ஒட்டிக்கிட்ட நினைப்பானுங்க. இத பாரியா, உங்க உதவி ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். மறுபடியும் குடிச்சிட்டு வந்து இந்த வாசப்படியில் நின்று உன் மரியாதை கெட்டு போயிடும். வெளியே போயிடு. ஏமா இது வரைக்கும் யாருமே என்ன இப்படி பேசினதே இல்ல, அப்படி பேசுறவங்கள நான் விட்டதும் இல்ல. எனக்கு கோபம் வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஏமா உங்க பொண்ணுக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா? பெரிய நர்ஸ், சீமையில் இல்லாத நர்ஸ். அவ சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாதனமா பேசிட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத ராசா. ஏன்டி வைக்கப்படுற? கூட்டம் போதான் நீ வேலைக்காரி கூட படுத்தா எஜமாடி. ஏய் அறிவு கட்ட நாய, மூஞ்ச பாரு. கதவு சாத்தி இருந்தா தட்டிட்டு வரணும்னு ஒரு இங்கீதம் தெரியாது. ஏண்டி அழுவுற? உனக்கு தெரிஞ்சு இப்படி புருஷன் நடந்துக்கிறானேன்னு சந்தோஷப்படு. அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். புருஷனை சந்தோஷமா வச்சுக்கிறதா உண்மையான பொண்டாட்டிக்கு அழகு. பாபா எவனாவது கேட்டா ஐயா முக்கியமான வேலையா இருக்கான்னு சொல்லு. முதலாளி, வர்ற தேர்தல்ல நம்ம தொகுதியில நீங்க நின்னே ஆகணும். தொகுதியில நின்னுட்டாலும் உடனே ஓட்டு விழுந்துருமே. எல்லாம் கிளவிங்கள ஆயிட்டாளுங்க. எல்லாத ஓட்ட புது ஓட்டு. என்னம்மா ரொம்ப அடிபட்டுச்சா? குறிக்கு பசங்க போற வரவங்களை தெரியாம கண்ணுமணி தெரியாம ஓட்டுறாங்க. என்னம்மா ரொம்ப அடிபட்டுச்சா? ஏண்டா யாரா அது? அடா, அது ஒரு அனாதை கிழவிங்க. அறிவு கட்ட நாய. அதான் நீ வேலைக்காரனா இருக்க. நான் இப்ப விளைஞ்ச கிழங்கு கேக்குற, நீ வெந்து நொந்து போனத சொல்றிய. அத சொல்றீங்களா? அது ஊருக்கு புதுசுங்க. நம்ம டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸா வந்திருக்கு. நான் நினைச்சது வெளியூரா தான் இருக்கும்னு. ஏன்னா நம்ம ஊர்ல இவ்வளவு அழகிய கிடையாது. ஆமா, தனியா தான் இருக்காளா? இல்ல, அவங்க அம்மாவும் கூடவே இருக்காங்க. அந்த பார்ட்டி எப்படி? அடா, அது கழுவிங்க. அப்போ வசதியா போச்சு. இறங்கு, இந்த வண்டியை பிடிச்சுக்க. சரி, நான் போய் ஓட்டு கேன்வஸ் பண்ணிட்டு வரேன். சரி. ஐயோ ஏன் கிழவி பார்த்து வரக்கூடாதான். ஒட்டுன்னு போயிட்டா ஒரு ஓட்டு போயிடுமில்ல. அடிபட்டுச்சா மருந்து போடுறீங்களா? போடுங்க. நான் அர்த்தமா உங்களை யாரும் இவ்வளவு அழகா இருக்க சொன்னா? ஆஸ்பத்திரில இருந்து ₹1 வெளியே வர மாட்டானே, எல்லாம் உள்ளே படுத்துக்குவாங்களே. ஆஸ்பத்திரியில பெட்டு காலியா இருக்கா? யோ, பாத்து வண்டி ஓட்டுறது இல்ல? பார்த்துதான் வண்டி ஓட்டினேன். இந்த இடிபாடுகளுக்கு காரணமே நீதான். என்னது? ஆமா, அண்ணன் நடந்து இவ்வளவு அழகா உன்னை யார் ரோட்ல வர சொன்னா? உன்னை பார்க்காம கிளவிய பாப்பான். அங்க இடிக்க வேண்டியது இங்க இடிச்சு விட்டேன். ஆமா, சிறுங்காயமா பெருங்காயமா? யோ, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனா உன் பேச்சு நடத்தையும் தான் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. ஐயா, என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா? போக என்ன நல்லா புரிஞ்சுக்குவ. கைவச மருந்தெல்லாம் வச்சிருக்க. நடமாடும் வைத்தியசாலையவே வந்திருக்க போல இருக்கு. வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாரு. புது செருப்பு வாங்கினா காலை கடிச்சு பிடிச்சு, உங்கள் பொன்னான திருக்கரங்களினால் பஞ்சில் மருந்து வைத்து தடவினாலும் பரவாயில்லை, வெறும் கையினால் தடவினாலும் பரவாயில்லை, ஆனால் தடவ வேண்டும். யோ, உன் செருப்புக்கு வாய் இருக்கு, அது கடிச்சது. என் செருப்புக்கு கையே இருக்கு, அது அடிச்சிடும். செருப்பு எதுக்கு? கையில அடி. அடிக்கிற கைதான் அணைக்கும். பாம்பு பாம்பு பாம்புள்ள போயிட்டு இருக்குது. குடலுக்குள்ள யாரு இருக்குது? யோ, நான் தான் காமாட்சி. உள்ள வந்துடாதயா. நான் உள்ள வர்றது இருக்கட்டும், நீ வெளியே வந்துட. உள்ள பாம்பு இருக்கு. பாம்பு பாம்பா? ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இருப்புல உசிட்டு போன வருமா? ஏன் புள்ள ஒரு மாதிரியா இருக்க? மயக்கமா இருக்கா? விஷம் தலைக்கு ஏறுற மாதிரி இருக்கா? கவலைப்படாத, நான் விஷத்தெல்லாம் உறிஞ்சிட்டேன். போயா, என்ன பாம்பு கடிக்கவே இல்ல. அப்போ
இந்த காயம் எப்படி பட்டுச்சு? அதோ அந்த கட்டு தான் குத்திருச்சு. சீ, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என் போதையெல்லாம் இறங்கிச்சு. சரி, ஈர துணியோட நிக்காத, காய்ச்சல் வந்துருப்போ. யோ விட்டுறியா? சும்மா இருப்புல உசிர் போன வருமா? பொன்மணிக்கு நானே உண்ணாத தேனை, என் கண்மணிக்கு நானே என்றாகி போனேன். பொன்மணிக்கு நானே உண்ணாத தேனை, என் கண்மணிக்கு நானே என்றாகி போனேன். பானியும் கொதிக்குது, பத்தி எரியும் வேலும் குளிர் எடுத்து போயாச்சு. பானையும் தவிக்குது, பொன்ன நினைச்சு கனவு தினமும் வந்து நூலாச்சு. பொன்மணிக்கு நானே உண்ணாத தேனை, என் கண்மணிக்கு நானே என்றாகி போனேன். மேலே மூடும் வானம் போல நானும் மாற ஆசைதா. நாள பார்த்து மாலை போட நானும் செஞ்ச பூஜைதா. நேரம் வரும்போது தாரம் இடம் மாறாதோ, தாரம் என ஆனா தாகம் அது தீராதோ. அழகு சிலைய பார்த்து அன்பாலே ஆசை மீறலாச்சு. பவள இதழ சேர்த்து மேல பாசம் கூடி போச்சு. அடராசாவும் மேலே சாத்தேந்தாராவும் பகலும் சுகமாச்சு. பொன்மணிக்கு நானே உண்ணாத தேனே, என் கண்மணிக்கு நானே என்றாகி போனேன். தானா வந்து மேல சாஞ்சு தேனா ஊத்தும் பூ. மாமா இந்த நேரம் பார்த்து நீயா வந்து தேன் குடி. கோட மழை நானே, கூடும் வயல் நீதானே. பாடும் இதழ் பார்த்து வாரி தர வந்தேன்னு. மயங்கி மயங்கி போனே உன்னாலே மனசை இழக்கலானே. தினமும் நினைச்சு நினைச்சு உன்னாலே திசையை மறந்து போனே. அடிதேனே பாலே மானே மயிலே தேடும் என்ன பாடும் குயிலே. பொன்மணிக்கு நானே உண்ணாத தேனே, என் கண்மணிக்கு நானே வென்றாகி போனே. பனியும் கொதிக்குது, பத்தி எரியும் வெயிலும் குளிர் எடுத்து போயாச்சு. தானியும் தவிக்குது, பொன்ன நினைச்சு கனவு தினமும் வந்து நூலாச்சு. பொன்மணிக்கு நானே உண்ணாத தேனே,
என் கண்மணி கண்மணிக்கு நானே என்றாகி போய்